வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கூகுள் மீட்டில் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எப்படி அனுப்புறது, அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஃபஸ்ட்டே நான் போட்டிருந்தேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கொஷின்ஸ் கொடுத்தாச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆன்சரை எப்படி நம்ம கெட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, உங்கள் கூகுள் கேஜெட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கூகுள் எல்லாமே இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கூகுள், ஜிமெயில் இது எல்லாமே ஒரே ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனும் செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ட்ரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க, இந்த ட்ரைவை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரைவில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே காட்டும். இந்த ட்ரைவில் தான் நம்ம க்ரியேட் பண்ண இந்த கூகுள் ஃபார்மோட கொஷின்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் அதை எங்கே இருக்குன்னு காட்டுறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானது இல்லை டீச்சருக்கு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் கூகுள் ஃபார்மில் தான் எடுப்பேன். அப்போ ஈஸியாக கலெக்ட் பண்ணிட முடியும். கம்பைலேஷனும் ஈஸியாக இருக்கும். எல்லாமே எக்ஸல் ஃபார்மேட்டில் வந்துடும். சேம் திங் கிராஃப் எல்லாமே அதுவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் மேனுவல் ஒர்க் அத்தனையுமே கம்மியாக போயிடும். இப்போ நம்ம எப்படி நம்ம அந்த ஆன்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் கூகுள் ஷீட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சயின்ஸ் குவிஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கேன். இதுதான் நான் அன்னைக்கு நான் காமிச்சது. இதே போல் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அனாட்டமியில் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து அனதர் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆன்சரை பார்க்கலாம். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த கிளிக் பண்ண உடனே இந்த கூகுள் ஷீட் கிளிக் பண்ண உடனே இது ஓப்பன் ஆகும். கூகுள் ஃபார்ம்ஸ்க்கு போய் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின்ஸ் நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். பக்கத்தில் இந்த ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 186 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து மொத்த ஸ்கூல்ஸ்க்குமே அனுப்பிச்சிருக்கேன். எங்கள் ஸ்கூலில் எத்தனை செக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நீங்கள் ஒரு கிளாஸுக்கு மட்டும்தான் நீங்கள் பர்டிகுலராக அனுப்புகிறீங்க அப்படின்னா அதோட அத்தனை விஷயமே இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதோட சம்மரி எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், மார்க் மீடியன் எவ்வளோ மார்க்கு, ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, ஆவரேஜ் எவ்வளோ, ஆவரேஜ் 8.38. அப்போது நம்ம கொடுத்த கொஷின்ஸுக்கு வந்து பெரும்பாலும் நல்ல மார்க் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. செக்ஷன் வைஸாக எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வைஸ், சேம் திங் குவிஸ். ஒவ்வொரு கொஷினுக்கும் எந்தெந்த கொஷினுக்கு எந்தெந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம கொஸ்டின் அனலைசிஸ் சொல்லுவோம். ஒரு எக்ஸாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு நம்ம எக்ஸலில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துட்டோம் அப்படின்னா 94% மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணியிருக்காங்க. நம்பரும் அதே கொடுத்துருக்கோம். 175 மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 9 பேர் வந்து கான்டெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2 பேர் வந்து பெரிசைக்கிள்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கான அனலைசிஸ் இங்கே இருக்கும். ஸோ எந்த கொஷின் வந்து ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதை என்ன பண்ணிட முடியும், நம்ம ரீடீச் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். சேம் திங் கொஷின்ஸ் நீங்கள் இருக்குது, எந்தெந்த கொஷின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருக்கும். தென் இண்டிவிஜுவல்னால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் மார்க்ஸுமே இங்கே இதாகும். என்னென்ன கொஷனுக்கு என்ன ஆன்சர் பண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம், ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன கொஷனுக்கு என்ன ஆன்சர் பண்ணினாங்க அப்படின்னு அங்கே இருக்கும். இது வந்து ஆன்சர் தப்பு, அப்போது கரெக்டான ஆன்சரை எங்களுக்கு காமிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் ரெக்கார்டும் நம்ம இதில் எடுத்துக்க முடியும். சேம் திங் நான் சொன்ன மாதிரி இங்கே மேலே ஒரு சிம்பிளுக்கு பாருங்கள், இந்த க்ரீன் கலரில், இதுதான் அந்த எக்ஸல் ஷீட் எடுக்கிறது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மொத்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டுமே நமக்கு எக்ஸலில் வந்துடும். ஸோ இது எந்த அக்கௌண்ட்டில் இருக்குன்னு கேட்கும். ஏன் கூகுளுக்கு கொடுத்துடலாம். ஓகேன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாகவே இந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் நீங்கள் கொடுத்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ், அவங்க டைம் எந்த டைம் அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்கோரு, என்ன செக்ஷன், ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன, என்னென்ன கொஷினுக்கு என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அத்தனை டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் கிடச்சிரும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே உங்கள் மெயில் பண்ணிவிட்டு அங்கேருந்து பிரிண்ட் கொடுத்துடலாம். இல்லை நம்ம இதே நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே இது பிரிண்ட் ஆயிடும். இல்லை நீங்கள் வேறு யாராச்சும் உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லை ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே பாருங்கள், இந்த 3 பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிட முடியும். பிரிண்ட் கொடுத்துடலாம், இல்லை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம், ஒரு எக்ஸலாக மாற்றிட முடியும். இந்த லிங்க் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியும். இப்போ நான் சும்மா ஒரு காப்பி கொடுத்து பார்க்குறேன். சேவஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது என்னவா மாறும்னா எக்ஸலாக சேவ் ஆகும், இல்லாட்டி பிடிஎஃபாக சேவ் ஆகும். இப்போது எக்ஸல் சில பேர்த்துக்கிட்ட இல்லை, பிடிஎஃபாக பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே இந்த ஃபைல் என்னவா மாறும் அப்படின்னா பிடிஎஃபாக உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் எடுத்து ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸலாக வேணாலும் எக்ஸலாக வச்சுக்கலாம். சேம் திங் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த ரிப்போர்ட் வந்து மொத்தமே எக்ஸல் ஷீட்டில் வந்துருச்சு. இதை என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் போட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப சிம்பிள், உங்கள் மொபைலில் ட்ரைவ் போய்க்குங்க,
டிரைவில் போனீங்கன்னா நீங்கள் எடுத்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கொஷினை கிளிக் பண்ணுங்கள். கொஷினை கிளிக் பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பிரிண்ட்டும் கொடுத்துக்கலாம். சேம் திங் இந்த ப்ளஸ்ன்னு மாதிரி வரும் இந்த க்ரீன் கலரில், இது இந்த எக்ஸல் சிம்பிளோடது கூகுள் ஷீட்டுன்னு சொல்லுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கூகுள் ஷீட்டாக வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இது வந்துடும். இது வந்து நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் சிஸ்டத்துலேயும் வச்சுக்க முடியும், உங்கள் மொபைல்லையும் வச்சுக்க முடியும். சேம் திங் உங்கள் ஹையர் அஃபீஷியலுக்கு இங்கே ஃபார்வர்ட் பண்ணுறீங்கனாலும் எப்படி என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் இது FAA FABக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ சேம் திங் எல்லா விஷயமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ரெஸ்பான்ஸ் முடித்த உடனே மொத்த எக்ஸல் ஷீட்டாவோ இல்லை வந்து PDF ஃபார்மேட்லேயோ நீங்கள் மொத்த எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், அந்த கூகுள் ஷீட்டில் ஃபார்ம் வாங்கின அத்தனையுமே நீங்கள் கம்பைல் பண்ணி எடுத்துக்க முடியும். ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கூகுள் ஷீட்டில் எப்படி கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் ஃபஸ்ட் நான் போட்டிருந்தேன். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.